கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஜூன் 13 இன்றைய பனித்துளிகளின் தலைப்பானது கேளாதே கவனியாதே. வசனம் பிரசங்கி 7வது அதிகாரம் 21வது வசனம். சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே. இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக சவுலை தேவன் தெரிந்து கொண்டார். அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்றபோது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான். சாமுவேல் தீர்க்கதரிசியும் எல்லா சமஸ்தானங்களுக்குள்ளும் அவனுக்கு சமமானவன் இல்லை என்றான். ஆனாலும் கீழ்த்தரமான சில மனிதர்கள் இவனா நம்மை ரட்சிக்கப் போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். சவுலோ காது கேளாதவன் போல் இருந்தான். ஒரு மனிதனுக்கு வேண்டிய திறன்களில் முக்கியமான ஒன்று கேள்வித்திறன். அடுத்தவர் சொல்லும் வார்த்தைகளை கவனமாக கேட்டால்தான் சரியாக பதிலளிக்கவும் செயல்படவும் முடியும். கேள்வி ஞானமுள்ளவர்கள் ஞானவான்கள் ஆவார்கள். அவசரமான இந்த உலகத்தில் மனிதர்கள்தான் கூறுவதை மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர பிறர் பேசுவதை காது கொடுத்து கேட்பவர்கள் மிகவும் சொற்பமே. இந்த தலைமுறை பிள்ளைகள் முதியவர்களின் பேச்சை கேளாதவர்களாக இருக்கிறார்கள். இந்த கேள்வி ஞானம் என்பது வருங்காலத்தில் இல்லாமலே போய்விடும் போல் உள்ளது. வேதாகமத்தில் ஞானி கூறுகிறார், சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே. கவனித்தால் உன் வேலைக்காரன் நிந்திப்பதை கேட்க வேண்டியதாகும். சில நேரங்களில் சிலருடைய வார்த்தைகளுக்கு சவுலை போல நாம் செவி கொடாமல் இருப்பதே நலம். நம்மை அவமானப்படுத்தும் காயப்படுத்தும் வார்த்தைகளை நாம் கவனமுடன் கேட்டு அதற்கு பதில் அளிப்போமானால் அது நம் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும். அந்த வார்த்தைகளையே நாம் நினைத்து கொண்டிருந்தோமானால் நாம் மன அழுத்தத்திற்கு உள்ளாகி மனநோயாளிகளாகி விடுவோம். நம்மை அவமதிப்பவர்களுக்கு தக்க பதிலடி கொடுத்து கொண்டிருப்போமானால் நாமும் அவர்களில் ஒருவரை போலாகிவிடுவோம். நமக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். நமது நல்ல குணமும் மாற வாய்ப்புள்ளது. ஆகவே நம்மை குறைத்து மதிப்பிடும் வார்த்தைகளையும் நம் மனதை புண்படுத்தும் எந்த வார்த்தைகளையும் கேளாதவர்கள் போல பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7வது வசனம். இவ்வாறு நாம் செயல்பட வேண்டும். நாம் விசுவாசித்தால் எல்லாம் கூடும் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். ஜெபம். கேள்வித்திறன் உள்ளவர்களாகவும் வேண்டாதவைகளுக்கு செவி கொடாமலும் இருக்க எங்களுக்கு உதவும். ஆமேன்.